பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்திற்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தைகளை குறித்து நாம் பார்ப்போம். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் இன்றைய வார்த்தையாக தேவன் நம்மோடு பேசுகிறார். பாருங்க, 17வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அழிக்கிறதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த வார்த்தை உண்மையாகவே நம்மளை உருவாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள், சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் உருவாகிறது. நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை நம்ம இப்படி அழிஞ்சிருமோ, நம்ம வம்சம் அழிஞ்சிருமோ, நம்ம குடும்பம் விளங்காம போயிருமோ, இல்ல நம்ம வியாபாரம் ஒன்றும் இல்லாமல் போயிருமோ, ஆண்டவர் ஒருவேளை நம்மளை ஏன் இப்படி நடத்துறாரு அப்படின்ற பல குழப்பத்துக்கு மத்தியில் இந்த நாட்களில் நீங்க காணப்பட்டீங்கன்னா, தேவன் உங்களிடத்துல இன்னைக்கு பேச வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்னா, அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் காப்பாற்றவே இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் வசனம் சொல்லுகிறார். பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்த தேவன் அவர். அழிந்து போகிற இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை காப்பாற்ற வந்த தேவன் அவர். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்ம எப்படி அழிப்பார்? இந்த வேத வசனத்தில் அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் அழிக்கிறதுக்காக அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அதாவது அடுத்த வார்த்தையை வாசிக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் நியாயப்பிரமாணத்திற்கு எல்லாம் நிறைவேறும் அளவு அதில் சிறு உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் அது ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் தேவன் உனக்கென்று வைக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறும் அளவு நீங்கள் அழிக்கப்படுவதில்லை, அழிந்து போவதும் இல்லை. ஆமேன். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இந்த உலகத்தை அழிக்கும்படியாக வந்திருக்கிறான். இந்த உலகத்தை கெடுக்கும்படியாக வந்திருக்கிறான். ஒவ்வொரு ஆத்துமாக்களை சீரழிக்கும்படியாக வந்திருக்கிறான். உறவுகளை பிரிக்க வந்திருக்கிறான். குடும்ப காரியங்களை சிதறடிக்க வருகிறான். இப்பேற்பட்டவனிடத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றவே வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அதை புரிந்து கொள்ளாம நம்ம நிறைய வார்த்தைகளை பேசிடுறோம். ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, ஆண்டவர் என்னை விட்டுட்டார், என்னை கை விட்டுட்டார், நான் அழிவுக்கு நேராக போயிட்டேன், நம்ம அழிந்துருவோமோ, நம்ம ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்று பயத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலும் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அழிப்பதற்காக அல்ல, உங்கள் காரியங்களை அழிப்பதற்காக அல்ல, அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிவிலிருந்து காப்பாற்றி உங்களை எல்லோரையும் ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அழிக்கிறதுக்காக அல்ல, நான் நிறைவேற்றவே வந்தேன் என்று தன்னை குறித்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது, இந்த வார்த்தை உங்களுக்குரியது. அழிவை திணிப்பது பிசாசு, அழிவிலிருந்து காப்பாற்றுவது இயேசு கிறிஸ்து. பாவிகளை ரட்சிக்க வந்த இந்த உலகத்தின் ரட்சகராக இயேசு உங்கள் வீட்டை ரட்சிக்க வந்திருக்கிறார். வார்த்தைகளை நிறைவேற்ற வந்திருக்கிறார். எல்லாவற்றும் நிறைவேற்ற போகிறார். எதெல்லாம் நீங்கள் குறையாய் நினைக்கிறீர்களோ, எதெல்லாம் நீங்கள் பலவீனமாய் நினைக்கிறீர்களோ, எல்லா குறைகளும் நிறைவாய் மாற்றுவார். எல்லா பலவீனமும் பலனாய் மாற்றுவார். உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஸோ இப்பொழுது மனமகிழ்ச்சியா இருங்க. உங்க கண்ணுகளுக்கு முன்பதாக இருக்கிற அழிவை குறித்து பயப்படாதீங்க. அது அழிப்பதற்கு அல்ல, அதை உருவாக்கவே வந்திருக்கிறார். அதை மேம்படுத்துவார், அதை வெளிப்படுத்துவார். அவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார், உங்களை கொண்டு வருவார். ஆமென். சோர்ந்து போகாம தேவ சமூகத்தில் எப்பொழுதும் காலை வேளையில் எழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருங்க. இந்த ஜெபம் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த ஜெபம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா அழிவின் பாதையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் நடத்துவார், உங்களை காத்துக்கொள்வார். ஆமென். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த வேளையில வார்த்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அழிக்கிறதுக்காக அல்ல, நிறைவேற்றவே வந்தேன் என்று ஆண்டவரே உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் இன்றைக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அழிக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை அழிக்கும்படியாக கடந்து வருகிறான். உறவுகளை அழிக்கும்படியாக கடந்து வருகிறான். பிரச்சனைகளை ஆண்டவரே அப்பா அந்த வீட்டில் திணிக்கிற ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் சபித்து கட்டுகிறேன். உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும். இந்த நாட்களில் என்னெல்லாம் வாக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு கொடுத்தீரோ அந்த வாக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.